Praise the Lord once again. மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஷாமி வீட்டு சமையல்ல உங்களுக்கு ஒரு அழகான பீஃப் டிஷ் ஒன்று பண்ணி காமிக்க போறேன். நான் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். முதலாவது பீஃப் பீஸ். எந்த சைஸ்ல அதை அழகா கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். மெல்லிசா நாங்கள் கட் பண்ண பொழுது ஈஸியாக குக் பண்ணிடலாம். இன்னைக்கு பெத்தல் மன்னா உங்களுக்கு பீஃப் சமைக்க போறேன். ஒரு பீஃப் மிக்ஸ்டர் ஒன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆயிருச்சு. I'm going to pour some sesame oil, நல்லெண்ணெய். பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் இதில் போடுறேன் பாருங்க. பீஃப் அதுலேயே இருந்த அந்த வாட்டர் வந்து பீஃப் வாட்டர் வந்து அப்படியே கீழே அடைஞ்சிருச்சு. இப்போ இதை கொஞ்சம் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ், நியர்லி 5 minutes நான் இந்த பீஃபை குக் பண்ண விட்டேன். another few minutes இது கொஞ்சம் அப்படியே ஒரு தீர கலர் மாதிரி லைட்டாக வரும். அப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல கோல்டன் கலராக பீஃப் ஃப்ரை ஆயிடுச்சு. ஆல் டுகெதர் 7 minutes எடுத்துச்சு எனக்கு இது இப்படியே ரெடியாக. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், இது ஃப்ரை ஆனது போதும். இந்த தண்ணி லைட்டாக கொதிச்சிருச்சு. தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சிருக்கும் பொழுது தான் நாங்கள் வெஜிடபிளை உடனே போட்டு உடனே எடுத்துடணும். ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸும் போயிடும். ஸோ மேக் ஷுவர் ஒரு ஃபியூ மினிட்ஸ் போட்டு எடுத்துடலாம். நான் கேரட்டும் ப்ரோக்கலியும் இதில் போட போகிறேன். கேரட் ஃபர்ஸ்ட் போட்டுறேன். Few minutes done. Let it cook. அதே கரட்டுக்குள்ள I'm pouring the broccoli as well. broccoli நான் ரொம்ப நேரம் விட போகிறதில்ல. ப்ரோக்கலியில் ரொம்ப நல்ல சக்தி இருக்குது, நல்ல ஃபுல் ஆஃப் அயன் இருக்குது. இதில் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய ப்ரோக்கலி சாப்பிடலாம். டயபெட்டிக் கண்ட்ரோலில் வைக்கும். இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது, ஃபுல் ஆஃப் அயன். ஸோ இது ஆக்சுவலாக ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தண்ணிக்கு ரொம்ப போட்டு இந்த இதமாக இப்படியெல்லாம் பண்ணுறது பெருசாக ஹெல்த்தி இல்லை. ஆனாலும் நான் ஒரு தெரிஞ்ச குக்கிங் பண்ணுறதால அதை செய்கிறேன். ஓகே, இதுவும் ஒரு 2 minutesல நான் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். இப்போ ப்ரோக்கலி குக் ஆயிடுச்சு. ஆல் டுகெதர் கேரட் அண்ட் ப்ரோக்கலி ஜஸ்ட் 3.5 minutes, 3 நிமிஷம் தான். இதை நான் எடுக்கிறேன் இப்போ வெளியே. ப்ரோக்கலி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். Beautiful cooked. I'm going to pour little sesame oil once again. Beef பார்த்தீங்கன்னா ஒரு 7 minutesல குக் பண்ணி எடுத்தேன். அதே மாதிரி வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா 3 to 3.5 minutes ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரைட், இது ஒரு few minutes, 2 minutes விட்டாச்சு போதும். இதுக்குள்ள கேப்சிகம் போடுறேன், குடை மிளகாய். Very nice.
Okay. பார்க்க நல்லா இருக்கா? ஆமாம்மா. சாப்பிட்டு பாருங்க. எங்க அப்பா கூப்பிடுங்க. பாஸ்டர் ஐயா. Praise the Lord. எங்க கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். Wow. Yummy tummy. நல்லா இருக்கா பார்க்க? இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் வறுத்து வச்ச sesame seeds அங்கங்க போட போறேன். That's it. Almost done. Okay. Praise the Lord. Beef fry சமைச்சு முடிஞ்சது. இதை இப்போ என் பிள்ளைங்களாம் சாப்பிட போகிறாங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி நீங்கள் சமைச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஹெல்த்தி ஈட்டிங், நல்ல ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ மேக் ஷுவர் இதை குக் பண்ணி சாப்பிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேக் ஷுர் யூ ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்யூ. டேரன். ஆமாம்மா. வாங்க சாப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் செல்லம். ஓகே மம்மி.